உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் 5 பராக்கிரமசாலிகளை அவரவர் போக்கில் செல்ல விடாமல் தடுத்து, விஷமுடைய நாகத்தை இனிய நடன அரங்காக கொண்டு பாம்பின் மேல் நடனமாடிய பொன் பாதங்களை அடைக்கலம் என வீழ்ந்து வணங்குகின்ற பக்தர்களை உடைய திருவரங்க பெருமானை போற்றி பாடுபவராக, நுண்ணிய அணுவானவனை, பெரியதாயும் பெருகுவதாயுமான குணமுடையவனை, தன்னுள் உலகை அடக்கிய ஆபத் பாந்தவனை, அழிவனும் உடலிலா உன்னதமானவனை, முழுமுதற் பெரும் பொருளானவனை, திருவரங்கநாதனை, மங்கள வடிவானனை, அழகிய நூலாய் பிரபஞ்சத்தை பரப்பியவனை, சக்கரமாய் வாழ்வை சுழற்றுபவனை, எளிதில் உணர முடியா பரம்பொருளை, அடைவதற்கு அரிதான அமிர்தத்தை, காவிரியால் சூழப்பட்ட திருவரங்கத்தில் எழுந்தருளியிருப்பவனை வாழ்த்தி வணங்கும் தகைமையுடையவராக, சீதையின் பொருட்டாக முன்பு மாயமானாக வந்த மாரீசனை அம்பினால் எய்தவனை, பாரத போரில் தன் கையில் உள்ள சக்கரத்தால் மாலை பொழுதை உருவாக்கியவனை, முன்பு இந்திரனால் பெய்விக்கப்பட்ட பெருமழையை, கோவர்தன மலையை குடையாக கொண்டு மழையிலிருந்து கோவலர்களையும் ஆனிரைகளையும் காத்தருளியவனை, மனமுருகி வழிபடும் பக்தி நிறை சித்தி உடையவராக, முன்னாளில் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதமளித்தவனை, திரௌபதிக்கு துரியோதனன் அவையில் மேலும் மேலும் வளரும்படி துகில் தந்து மானம் காத்தவனை, துதிக்குகந்தவனை, பூரணமாய் எங்கும் நிறைந்தவனை, பாவங்கள் நீக்கி புண்ணியம் தருபவனை, பேரருள் தருகின்ற பெருவேள்வியானவனை, மூவுலகளந்த திருவரங்கனை அனுதினமும் கைகூப்பி வணங்கும் பக்தி கடலாக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையின் சிகரமாக எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மா மனிதராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். பத்திரிகை உலகில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருந்த திரு ப. ராமச்சந்திர ஆதித்தன் நினைவை போற்றும் வகையில் அவர் வசித்து வந்த சென்னை அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலைக்கு ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என புதிதாக பெயர் சூட்டப்பட்டு அந்த சாலையின் புதிய பெயர் பலகையையும், தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் சாலை கட்டமைப்பு வசதியினை மென்மேலும் மேம்படுத்தும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் ரயில்வே மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள், பாலங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிகள் பற்றிய பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. பத்திரிகை துறையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்புற பணியாற்றி எளிய நடையில் செய்திகளை வெளியிட்டு பத்திரிகை உலகில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருந்த திரு ப. ராமச்சந்திர ஆதித்தன் நினைவை போற்றும் வகையில் அவர் வசித்து வந்த சென்னை அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலைக்கு ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என புதிதாக பெயர் சூட்டப்பட்டு அந்த சாலையின் புதிய பெயர் பலகையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி பற்றிய கூடுதல் விவரங்களை விரிவாக பார்க்கலாம். ஜனநாயகத்தின் 4வது தூணாக போற்றப்படும் பத்திரிகை துறையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்புற பணியாற்றியவர் திரு ப. ராமச்சந்திர ஆதித்தன் ஆவார். பாமர மக்களும் செய்திகளை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் செய்திகளை வெளியிட்டதன் மூலம் பத்திரிகை உலகில் தனக்கென தனி இடத்தை அவர் பெற்றிருந்தார். தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியை மீட்டெடுப்பதற்கும் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். பத்திரிகை உலகில் தனி இடத்தை பெற்றிருந்த திரு ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் நினைவை போற்றும் வகையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்பது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் விருப்பமாகும். மாலை முரசு நாளிதழின் இயக்குனர் திரு ரா. கண்ணன் ஆதித்தன் தனது தந்தை திரு ப. ராமச்சந்திர ஆதித்தன் வசித்து வந்த அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலைக்கு அன்னாரது பெயரை சூட்டிட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனை ஏற்று அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலையை ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என பெயர் மாற்றம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை மாநகர மேயருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 3/8/2015 அன்று நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலையை ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று பெயர் மாற்றம் செய்ததற்கான அரசாணை 12/8/2015 அன்று வெளியிடப்பட்டது.
திரு ப. ராமச்சந்திர ஆதித்தன் நினைவை போற்றும் விதமாக அடையாறு காந்தி நகர் 4வது பிரதான சாலையை ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று புதிதாக பெயர் சூட்டப்பட்ட சாலையின் பெயர் பலகையை விரைவில் தாம் திறந்து வைப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 8/8/2015 தேதியன்று அறிவித்திருந்தார். அதன்படி 20/8/2015 அன்று திரு ப. ராமச்சந்திர ஆதித்தனின் நினைவை போற்றும் வகையில் அவர் வசித்து வந்த சென்னை அடையாறு காந்தி நகர் 4வது பிரதான சாலையை ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என புதிதாக பெயர் சூட்டப்பட்ட சாலையின் பெயர் பலகையை திறந்து வைப்பதற்காக தமது இல்லத்திலிருந்து அடையாறு பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பொதுமக்களும் கழக தொண்டர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழா நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அமைச்சர் திரு SP வேலுமணி, மாலை முரசு நாளிதழ் இயக்குனர் திரு ரா. கண்ணன் ஆதித்தன், சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதை சா. துரைசாமி, அரசு தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் திரு க. பணிந்திர ரெட்டி, சென்னை மாநகராட்சி ஆணையரும் முதன்மைச் செயலாளருமான திரு விக்ரம் கபூர் ஆகியோர் மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். விழா மேடையில் வைக்கப்பட்டிருந்த திரு ராமச்சந்திர ஆதித்தனாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனை அடுத்து ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என புதிதாக சூட்டப்பட்ட பெயர் பலகையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் ராமச்சந்திர ஆதித்தனின் குடும்பத்தினர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சென்னை அடையாறு காந்தி நகர் 4வது பிரதான சாலைக்கு திரு ப. ராமச்சந்திர ஆதித்தனார் பெயர் சூட்டியதுடன் நேரில் வருகை தந்து பெயர் பலகையை திறந்து வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ராமச்சந்திர ஆதித்தனார் குடும்பத்தினரும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் ப. ராமச்சந்திர ஆதித்தனாருடைய 50 ஆண்டுகளுக்கும் மேலான தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ஆற்றிய தொண்டினை கருத்தில் கொண்டு இந்த சாலையை திரு ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று பெயரை மாற்றி உள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 4வது பிரதான சாலையை திரு ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் பெயரில் நேரில் வந்து திறந்து வைத்ததற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதும், எங்கள் சமுதாயம் முழுவதும் எப்பொழுதும் அவர்களுக்காக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்து தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒன்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நேரில் வந்து இந்த சாலையை திறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வணிகர் மக்கள் சார்பாகவும் அகில இந்திய சமத்துவ மக்களுக்கு சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றி. இந்த ராமச்சந்திர ஆதித்தனாருடைய பெயர் சாலைக்கு பெயர் வைத்து அதை அம்மையார் அவர்களே வந்து திறந்திருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியமாக கருதுகிறோம். சமுதாயத்திற்கு பெரிய நன்றி கடனைப்பட்டிருக்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. 2015-2016 நிதியாண்டில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் உட்பட நெடுஞ்சாலைத்துறைக்கு 8,228 கோடியே 24 லட்சம் ரூபாயும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம் 2 கீழ் சாலை தடங்களை மேம்படுத்த முதற்கட்டமாக 2,414 கோடி ரூபாயும், 4 வழிச்சாலைகளாக தரம் உயர்த்த 1,261 கோடியே 95 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இவை பற்றிய விவரங்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த 4 ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2,922 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வழித்தட முக்கிய மாவட்ட சாலைகளை 1,481 கோடி ரூபாய் செலவில் இடை வழித்தட சாலைகளாகவும், 810 கிலோமீட்டர் நீளமுள்ள இடை வழித்தட மாநில நெடுஞ்சாலைகளை 447 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் வழித்தட சாலைகளாகவும் அகலப்படுத்துவதற்கான பணிகள் அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து சீராக செல்ல ஏதுவாக 2015-2016 ஆண்டில் 1000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை அகலப்படுத்தவும், 4000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 2,800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நெடுஞ்சாலைத்துறைக்கு மொத்தமாக
8,228 கோடியே 24 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி மையமாக சென்னை பெருநகர் பகுதி உருவெடுத்து வருவதால் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து பெருமளவு உயர்ந்துள்ள நிலையில் சென்னை மாநகரத்தின் புதிதாக விரிவாக்கப்பட்ட மாநகராட்சி எல்லைப் பகுதிகளில் 2014-2015 ஆண்டில் 250 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கிராமப்புற சாலைகளை வலுப்படுத்திட பேருந்துகள் செல்லக்கூடிய 7,964 கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பராமரிப்பில் உள்ள சாலைகள் இதர மாவட்ட சாலைகளின் தரத்திற்கு உயர்த்தப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளன. இச்சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட உள்ளன. உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம் 2 கீழ் 5,171 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அதிக போக்குவரத்து உள்ள சாலை தடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் முதல் கட்டமாக 2015-2016 ஆண்டில் 427 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 2,414 கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தப்பட்ட இரு வழித்தட சாலைகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 145 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 4 வழி சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கான பணிகள் அரசு துறை தனியார் துறை பங்களிப்பு மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளது. 2015-2016 நிதியாண்டில் இப்பணிகளுக்காக 1,261 கோடியே 95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் சாலை கட்டமைப்பு வசதியினை மென்மேலும் மேம்படுத்தும் வகையில் வேலூர், சேலம், நீலகிரி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலங்கள், ரயில்வே கீழ்ப்பாலங்கள், பாலங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் தொடங்கி வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் தேவையான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளில் சாலை கட்டமைப்பு வசதி மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சாலை கட்டமைப்பு வசதியினை மென்மேலும் மேம்படுத்தும் வகையில் தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் புதிய பாலங்களை கட்டுவதிலும் சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரிப்பதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதன்படி வேலூர் மாவட்டம் பாச்சலில் 21 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே கடவு எண் 89க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள 662 மீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் வேலூர் மாவட்டம் புதூரில் ரயில்வே கடவு எண் 82க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம், கோயம்புத்தூர் மாவட்டம் நஞ்சுண்டாபுரத்தில் ரயில்வே கடவு எண் 21க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் ரயில்வே கடவு எண் 281க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ரயில்வே கடவு எண் 168க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம், பெண்ணாடத்தில் ரயில்வே கடவு எண் 181க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம், பச்சையாங்குப்பத்தில் ரயில்வே கடவு எண் 166A மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரியில் ரயில்வே கடவு எண் 32B மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை டவுனில் ரயில்வே கடவு எண் 95க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் மேலாளத்தூரில் ரயில்வே கடவு எண் 66க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள கீழ்ப்பாலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில்வே கடவு எண் 96க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள கீழ்ப்பாலம், கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் ரயில்வே கடவு எண் 159க்கு அருகே கட்டப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட கீழ்ப்பாலம், சேலம் மாவட்டம் பாலமேடு, சின்ன கரட்டூர், வாழக்கோம்பை, தேனூற்றுவாரி, காட்டம்பட்டி, தாதாபுரம், கோவிந்தாபுரம், சந்தைப்பேட்டை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரம் மற்றும் பழையபாளையம் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராம்புரத்தில் கட்டப்பட்டுள்ள பாலம், தருமபுரி மாவட்டம் அத்தனூர், கிருஷ்ணாபுரம், வள்ளிமதுரை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், நீலகிரி மாவட்டம் ராப்ராய் எஸ்டேட் பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாலம், கோயம்புத்தூர் மாவட்டம் கிச்சாக்காத்தூர், ஜே கிருஷ்ணாபுரம், குமரன் குன்று, திடல், பொள்ளாச்சி, வெள்ளைப்பாளையம் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பாகனூர், அழுந்தூர், புலியூர், எதுமலை, சனமங்கலம், மகாதேவி, நாகம்பட்டி பள்ளம், முருகூர், சிறுகளப்பூரில் கட்டப்பட்டுள்ள 2 பாலங்கள் உள்ளிட்ட பாலங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, கன்னியாகுமரி, திருப்பூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள்,
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் கட்டப்பட்டுள்ள உட்கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலக கட்டடங்கள், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கட்டப்பட்டுள்ள பயணியர் மாளிகைகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் வெங்கனூரில் கட்டப்பட்டுள்ள பாலம், கடலூர் மாவட்டம் முட்டம் மணல்மேடில் கட்டப்பட்டுள்ள பாலம், அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கட்டப்பட்டுள்ள பாலம், புதுக்கோட்டை மாவட்டம் இசுகுப்பட்டியில் கட்டப்பட்டுள்ள பாலம், திருவாரூர் மாவட்டம் ரெகுநாதபுரம் மற்றும் வேலுக்குடி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், நாகப்பட்டினம் மாவட்டம் வடவூர், ஏனங்குடி, வடமட்டம், கொக்கூர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், மதுரை மாவட்டம் சென்னம்பட்டி, குமுட்ராம்பட்டி, பள்ளப்பட்டி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், திண்டுக்கல் மாவட்டம் சின்ன கல்லாத்துப்பட்டில் கட்டப்பட்டுள்ள பாலம், திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் கட்டப்பட்டுள்ள பாலம், தூத்துக்குடி மாவட்டம் பிள்ளையார் நத்தத்தில் கட்டப்பட்டுள்ள பாலம், விருதுநகர் மாவட்டம் ஆவுடையாபுரத்தில் 2 பாலங்கள், வி சுந்தரலிங்கபுரம், மல்லையநாயக்கன்பட்டி, சொக்கலிங்கபுரம், வதுவார்பட்டி, எட்டக்காப்பட்டி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், சிவகங்கை மாவட்டம் பிராந்தமங்கலம் மற்றும் மகிபாலன்பட்டி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடில் கட்டப்பட்டுள்ள பாலம், திருப்பூர் மாவட்டம் குழலிப்பாளையம் மற்றும் வாழவாடியில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், தஞ்சாவூர் மாவட்டம் பாலக்கரையில் கட்டப்பட்டுள்ள பாலம் என மொத்தம் 387 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 9 ரயில்வே மேம்பாலங்களையும் 3 ரயில்வே கீழ்ப்பாலங்களையும் 59 புதிய பாலங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உட்கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலக கட்டடங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணியர் மாளிகை, திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணியர் மாளிகை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 38,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணியர் மாளிகை என 1,31,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடம் மற்றும் 3 பயணியர் மாளிகைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மொத்தம் 388 கோடியே 87,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 9 ரயில்வே மேம்பாலங்கள், 3 ரயில்வே கீழ்ப்பாலங்கள், 59 பாலங்கள், அலுவலக கட்டிடம் மற்றும் 3 பயணியர் மாளிகைகள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ரயில்வே மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள், பாலங்கள், அலுவலக கட்டடம் மற்றும் பயணியர் மாளிகை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்தமைக்கு பயனாளிகள், பொதுமக்கள், அலுவலர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. காரியமங்கலம் போனோம்னா ரொம்ப சுற்றிட்டு ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த பாலம் கட்டின பின்னாடி ரொம்ப வசதியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டரில் நாங்கள் காரியமங்கலம் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதனால இந்த பாலம் கட்டுறதுக்கு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. மேம்பாலம் கட்டி விட்டுருக்குறாங்க. இங்கிருந்து பொம்படி போகுது வழி, கடுத்தூர், பாப்பரேட்டுப்பட்டி, இந்த பக்கத்து பஞ்சாயத்து அத்தனை ஊருக்கும் போகுது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, கோடியான கோடி நன்றிங்க. அம்மா அவர்கள் இந்த பாலகத்தை கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா யூஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. உயர்மட்ட பாலமாக அம்மா கட்டியிருக்காங்க. இது கட்டினதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸு. 2 கோடியே 10 லட்சம் போட்டு இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உயர்மட்ட பாலம் ஆக்கி ஜனங்களுக்கு போக்குவரத்துக்கு நல்ல சௌகரியமாகவும் 2 கோடியே 10 லட்சம் மதிப்பில் கட்டியிருக்காங்க அம்மா அவர்களை. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. மலைவாழ் மக்களின் கஷ்டத்தையும் சிரமத்தையும் அறிந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1.88 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த பாலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்தமைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இந்த மக்களின் சார்பாகவும் ஊராட்சி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலம் கட்டுறதுனால இந்த புறம் முக்குளம், பொம்மல்லி, பட்டப்பட்டி, அப்படி காரியமங்கலம், இப்படி பண்ண காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி சொல்லிட்டு நம்ம ஆற்று கடக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. அதனால் இவ்வளோ ஒரு சிறப்பான திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த மேம்பாலம் அமைத்ததுனால எங்களுக்கு இந்த பொம்மல்லி வழி போனால் ரொம்ப பக்கம். இப்படி போனாங்கன்னா எங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் காரியமங்கலம். அதனால் போக்குவரத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனால எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஸ்கூலுக்கு போகிற பசங்க கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரிட்ஜ் கட்டி கொடுத்தனால இது ஈஸியாக போயிட்டு வந்துடுறோம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த பாலம் வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ள பாலம். இந்த பாலம் வந்து மெயினாக வரட்டாரின் குறுக்கே வந்து கட்டப்பட்டது. மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய வந்து விவசாயம் மற்றும் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மிகவும் பெரிதாக பயன்பட்டுள்ளது. ஏறக்குறைய 60 கிராமங்கள் வாழும் மக்கள் வந்து அந்த பாலத்தினால ரொம்ப பயனடைகிறாங்க. தமிழக அரசுக்கு நெடுஞ்சாலைத்துறை, நபார்டு மற்றும் கிராம சபை சார்பாக அம்மா அவர்களுக்கு நன்றி வராங்க. தமிழக முதல்வர் அவர்கள் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து பாலம் வந்து நல்லபடியாக கட்டி ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அதனால் இப்போ வந்து மக்கள் அனைவரும் சிரமம் இல்லாமல் போக்குவரத்து அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் வாழும் மக்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறோம். முதலமைச்சர் அம்மா அவர்கள் பொதுமக்களுக்கு 24 கோடி ரூபாய் செலவில் கீழ்ப்பாலம் கட்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு விட்டதுனால இப்போ ரொம்ப வசதியாக இருக்குது. பொதுமக்களின் சார்பாக மிகுந்த நன்றியை. தமிழக முதல்வர் அவர்களோட சீரிய செயல்பாட்டில் எங்களுக்கு இந்த மேம்பாலத்தை வழங்கியிருக்கிறாங்க. வேப்பம்பட்டு, ஜனதாபுரம், செட்டியப்பனூர், மேலும் பொன்னேரி அந்த பகுதியிலேருந்து வர மாணவர்கள், பொதுமக்களுக்கு மிக மிக ரொம்ப வசதியாக இருக்குது. அம்மா தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை உலகில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருந்த திரு ப. ராமச்சந்திர ஆதித்தன் நினைவை போற்றும் வகையில் அவர் வசித்து வந்த சென்னை அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலைக்கு ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என புதிதாக பெயர் சூட்டப்பட்டு அந்த சாலையின் புதிய பெயர் பலகையையும் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் சாலை கட்டமைப்பு வசதியினை மென்மேலும் மேம்படுத்தும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் ரயில்வே மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள், பாலங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்த விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.